इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ஆச்சாரிய பாதேகி கிருத ஆனந்த லஹரி கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். லஹரி கிரந்தங்கள் பார்த்துட்டே வந்தோம். சிவானந்த லஹரி சௌந்தரிய லஹரி பார்த்தோம், சிவானந்த லஹரி பார்த்தோம், ஜீவன் முக்தி ஆனந்த லஹரி பார்த்தோம். இப்போ ஆனந்த லஹரி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கிறது 8வது ஸ்லோகமானது. விதாத்ரி தர்மாணாம் त्वमसि सकल आम्नाय जननी त्वमर्थानां मूलं धनधनमणीयाङ्घ्रिकमले त्वमादिः कामानां जननी कृतकन्दर्प विजये सतां मुक्तेर्बीजं त्वमसि परब्रह्म महिषी. विधात्री धर्माणां त्वमसि सकल आम्नाय जननी त्वम अर्थानां मूலம். அதுக்கப்புறம் தனத நமனீய அங்கிரி கமலே त्वम ஆதிஹி காமானாம் ஜனனி கிருத கந்தர்ப விஜயே சதாம் முக்தேஹே பீஜம் त्वमसि பரபிரம்ம மகிஷி. இதுக்கு முன்னாடி அபர்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளை பத்தி பார்த்தோம். இப்போ பாருங்க, உலகத்துல எத்தனையோ கொடிகள் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு விசேஷங்கள் இருக்கு இல்லையா? சில சில கொடிகள்லாம் மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு, சில சமயத்துல அதுவே விஷமாகவும் இருக்கு. இப்படி அம்பாள் ஆனவள் எப்படி இருக்காருன்னா அனந்த கல்யாண குணங்களோட இருக்கக்கூடிய ஒரு கொடியாக அவள் இருக்கிறாள். அந்த கொடி எப்படி இருக்கு அப்படின்னா கற்பக கொடி மாதிரி இருக்கு. இந்த கல்பலதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடியில இருந்து என்ன கிடைக்கிறது அப்படின்னா புருஷார்த்தங்கள் கிடைக்கிறது. புருஷனால அர்த்திப்பது எதுவோ அது புருஷார்த்தம். புருஷேன அர்த்தியத்தே இது புருஷார்த்தா. புருஷார்த்தம்னா என்ன அப்படின்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு சதுர்வித பல புருஷார்த்தா அப்படின்னு சொல்றோம். அதுல உத்தம புருஷார்த்தம் மோட்சம் அப்படின்னு தெரியும். எல்லாருக்கும் இந்த 4 புருஷார்த்தமும் வேணும். முதல்ல ஆரம்பத்துல எல்லாருக்குமே அர்த்தம் வேண்டியிருக்கு, ஆசை, நல்ல ஆசைப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இது ரெண்டும் டிபெண்ட் ஆன் தர்மம் இல்லையா? ரெண்டுமே தர்மமா ஆசைப்பட வேண்டி இருக்கு, இல்லைனாக்கா அது தகராறா போயிடும். அதே மாதிரி தர்மமா நமக்கு என்ன சேரணுமோ அந்த பொருள் தான் வரணும். அதுக்கு மேல இருந்ததுன்னா அது பிரச்சனையாயிடும், அதர்மத்துக்கு வழி வகுத்துடும். ஆகையினால தர்மமா இருக்கணும், அர்த்தமும் இருக்கணும், காமமும் இருக்கணும். இப்படி இருந்துட்டே வந்ததுன்னா அந்தக்கரண சுத்தி ஏற்பட்டு அதுவே என்ன பண்றது, மோட்சம் எனக்கூடிய பரம புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகிறது. இதுதான் எல்லாரும் கேட்கக்கூடிய அனுகிரகம். நம்ம புருஷார்த்தத்தை கேட்கிறோம். புருஷார்த்தம்னா புருஷர்கள் அர்த்திப்பது இதுதான். எல்லாரும் என்ன கேட்கிறோம் இல்லையா? தர்மமா வாழணும் அப்படின்றது முதல்ல கேட்டோம். அறமா வாழணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஆசை. அதே மாதிரி பணம் வேணும். எல்லாருக்கும் பணம் இல்லாம இருக்க முடியாது. அர்த்தம் எவ்வளவு அவசியமோ அவ்வளோ கஷ்டம் இல்லாம இருக்கக்கூடிய அளவுக்கு அர்த்தம் வேணும். அது தர்மமா இருக்கணும் வர வேண்டியது. அதே மாதிரி ஆசைகள், மனுஷனுக்கு ஆசை இல்லாம இருக்க கிடையாது. நல்ல ஆசைகள்லாம் தோண வேண்டும். கெடுதலான ஆசைகள் வந்தான்னாக்கா அதர்மத்துக்கு கொண்டு தள்ளிவிடும். ஆகையினால தர்மத்தோட சேர்ந்த பணம், தர்மத்தோட சேர்ந்த ஆசைகள் வந்ததுன்னா இது எங்க கொண்டு போய் விடுறது அப்படின்னா பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக அமையிறது. இந்த 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு யார் அப்படின்னு சாட்சாத் அம்பிகை தான். அந்த புருஷார்த்தங்களை அடையறதுக்கான சாதனைகளை எல்லாம் இதுல நமக்கு சொல்றார். விதாத்ரி தர்மாணாம் त्वम असि सकल आम्नाय जननी. त्वम हे अम्बाले நீ தர்மானாம் விதாத்ரி, நீதான் எல்லா தர்ம சாஸ்திரங்களையும் தர்மங்களையும்
தர்மங்கள்னால தர்மசாஸ்திரம் எடுத்துக்கணும், எல்லா சாஸ்திரங்களும் இல்ல, சதுர்வித சாஸ்திரங்களையும் கொடுக்கக்கூடியவள் இல்ல. தொமேகா வித்யா இல்லையா, நீதான் வித்யை, எல்லா ஸ்ரீய சமஸ்தா சகலா ஜகத்சு, எல்லா வித்தியையும் அம்பாள் தான் அப்படின்னு சொல்றது. இப்படி சகல வித்தியைகளுக்கும் காரணமாக, சகல சாஸ்திரங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அவள் விதாத்ரி அப்படின்னா விசேஷன அதை தான் வைத்து கொண்டு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவள், விதியாக வேதமாக நமக்கெல்லாம் அருளினவள். அது மட்டுமல்ல, சகல ஆம்னாய ஜனனி, எல்லா வேதங்களும் 4 ஆம்நாயங்கள் இல்லையா, தட்சிணாம்நாயம் உத்தராம்நாயம் அப்படின்னா 4 பக்கமும் வேதங்கள் இருக்கு. பாரத தேசத்தை முழுக்க 4 பக்கம் 4 சங்கர மடங்களை எல்லாம் ஸ்தாபிச்சு இந்த மகா வாக்கிய போதகத்துக்காக என்ன பண்ண, தத்துவமசி, அயமாத்மா பிரம்மா, பிரஜானம் பிரம்மா, அப்புறம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு 4 மகா வாக்கியங்களை பரப்பதற்காக 4 வேதங்கள் வந்தது. ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம்னு. அதுல ஒரு 1180 சாக்கைகள் வந்தது. இப்படி இத இது எல்லாத்தையும் கொடுத்தது யாரு அப்படின்னா அம்பாள் தான். சகல ஆம்நாய ஜனனி அப்படின்னு சொல்ற இந்த ஆம்நாயங்கள் எல்லாம், வேதங்களை எல்லாம் ஜனனி, இதெல்லாம் வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் சகல ஆம்நாய ஜனனி. சரி, தொம் அர்த்தானாம் மூலம், தொம் நீதான் அர்த்தானாம் மூலம். முதல்ல தர்மம் அம்பாள் கொடுத்தான்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது எதுக்கு வர்றாரு அவரு, அர்த்தம் ரொம்ப வேணும் இல்லையா. எல்லா அர்த்தங்களுக்கும் மூலம் என்ன, எல்லா பொருளுக்கும் மூல காரணமா இருக்கக்கூடிய பகவான் யாரு, அம்பாளுக்கு வசுதா அப்படின்னு பேரு, அன்னதா வசுதா அப்படின்னு. அந்த அம்பாளுடைய காலடியிலேயே எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்காரு. தனத நமனீய அங்கிரி கமலே அப்படின்னார். தனதஹா அப்படின்னாக்க குபேரன். அவர் என்ன பண்றார், நமனிய எப்பொழுதுமே நமஸ்கரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அங்கிரி இல்லையா, அங்கிரின்னா பாதம், அங்கிரி கமலம் அப்படின்னாக்க பாதார விந்தங்கள், குபேரனால நமஸ்கரிக்கப்பட்ட பாதங்களை உடையவளே அப்படின்னாரு. தனத நமனீய அங்கிரி கமலே, நீதான் தொம் அர்த்தானாம் மூலம். என்னதான் குபேரன் இருந்தாலும் நீதான் அர்த்தத்துக்கெல்லாம், ஆசைப்படும் பொருள்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியவள் நீதான். தொம் ஆதிஹி காமானாம் ஜனனி, நீதான் எல்லா ஆசைக்கும். ஸோ முதல்ல தர்மத்தை சொன்னார், அதுக்கப்புறம் அர்த்தத்தை சொன்னார், இப்போ காமனுக்கு வந்துட்டார். காமானாம் ஆதிஹி காமானாம் அப்படின்னாரு. நீதான் ஆசைகளுக்கெல்லாம் முதலானவள் அப்படின்ற அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளோ பேர் ஆசைப்பட்டு நடுவில் எல்லாம் போயிருக்கார்கள் இல்லையா. அரநேத்திராக்னி சந்தக்த காம சஞ்சீவன ஔஷதிகி அப்படின்னு மன்மதன் கூட இல்லையா, சிவபெருமான் மனசுல ஆசையை தூண்டணும்னு வந்து எரிஞ்சு போயிட்டான் இல்லையா. அவனுக்கு உஜ்ஜீவனம் பண்ணவள் அம்பாள். இப்படி கிருத கந்தர்ப்ப விஜயே அப்படின்னாரு. இப்படி கந்தர்ப்பன் அப்படின்னாக்க மன்மதன். இப்படி மன்மதனை ஜெயித்தவள் அப்படின்னா என்ன அர்த்தம், மன்மதனை மாதிரி அழகுக்கெல்லாம் ஒரு ட்ரெஷர் ஹவுஸாக இருக்கக்கூடியவள் இந்த அம்பாள். ஆசைப்படக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் மூலமாக, ஆசைகளுக்கெல்லாம் முதலாக இருக்கக்கூடிய ஜனனி தாயார் அம்பாள் தான். ஜனனி கிருத கந்தர்ப்ப விஜயே, மன்மதனை ஜெயித்தவளே. அது மாத்திரம் நீங்க என்ன பண்றீங்க, ஜனனி சதாம் முக்தேஹே பீஜம் தொமசி பரபிரம்ம மகிஷி, நீங்கள் தான் மோட்ச புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய 4வது புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை அறிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பரபிரம்ம மகிஷி, பரபிரம்மத்தினுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவள் இல்லையா. அம்பாளுடைய அருள் இல்லாமல் யாருக்கும் பிரம்ம ஞானம் கிடைப்பதில்லை அப்படின்றது எப்படி தெரியாது அப்படின்னா, சௌந்தரிய லகரியில ஆச்சாரியால் சொல்றார் இல்லையா. எவ்வளவுதான் படிச்சாலும் அந்த தத்துவமசியானது நமக்கு தெரியணும்னா அது அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாம வராது. அதனாலதான் என்னுடைய தலையில ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூலிகா அப்படின்னு என் தலையில உன்னுடைய கால வைமா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார் சௌந்தரிய லகரியில. ஞானம் வரணுமே ஆனால் இல்லையா, அம்பாளுடைய
சரணாரவிந்தம் ரொம்ப ஆவசியகம் அப்படின்றதுனால பரபிரம்ம மகிஷி துவம், நீங்கள் சதாம் முக்தேஹே பீஜம், நீங்கள் தான் சத்தான உத்தமமான ஜனங்களுக்கெல்லாம் முக்திக்கு மோட்ச புருஷார்த்தத்துக்கு பீஜமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு. ஸோ அம்பாள் தான் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுப்பதற்கு விதையாக இருக்கக்கூடியவள் அம்பாள் தான். இப்படி தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவள் அம்பிகை அப்படின்னு சொன்னார். இதையே லலிதா சஹஸ்ரநாமத்துல விதாத்ரி அம்பா, இங்க என்ன பதத்தை யூஸ் பண்ணாரோ அதே அங்கேருந்து தான் எடுத்திருக்காரு. விதாத்ரி, வேத ஜனனி, வர்ணாசிரம விதாயினி அப்படின்லாம் நாமாக்கள் இருக்கு. எல்லாம் அம்பாள் தான் எல்லா வேதத்தையும் நமக்கு கொடுத்தவள் அப்படின்னு தெரிஞ்சது. அதற்கு பிறகு நவநிதிகளையும் அம்பாள் கொடுக்கறா அப்படின்றது எப்படி தெரியாது? வசுதா சர்வார்த்த தாத்ரி இல்லையா, சர்வார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவள் அம்பாள் வசுதா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நல்ல காமத்தை கொடுத்து நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் அம்பாள் வாஞ்சிதார்த்த பிரசாயினி. மனிதர்கள் வாஞ்சிதமாக எண்ணிக்கக்கூடிய பொருளை எல்லாம் தாயினி கொடுக்கிறவள். பிரதாயினி பார்த்து கரெக்டா கொடுப்பான்ற அர்த்தம். பிரதாயினா உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுதான் தருப்பார். நீங்க ஆசைப்படுவீங்க, உங்களாலாம் மேனேஜ் எல்லாம் பண்ண முடியாது, 10 கோடி எல்லாம் கொடுத்தான்றது தெரியும். உங்களுடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி 10,000 15,000 கொடுப்பா. ஆனா அதெல்லாம் பிரதாயினி, வெறும் தாயினியா இருந்தா கொடுத்துருவாரு. பிரகர்ஷேன நல்லா யோசிச்சு அவாவா செய்த கர்மாவுக்கு ஏத்த மாதிரி, புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய குடும்பம் தாங்குற மாதிரி கொடுக்கக்கூடியவள் அம்பாள் வாஞ்சிதார்த்த பிரதாயினி. அதுக்கப்புறம் காமம், காம்யா, காமகலா ரூபா அப்படின்லாம் நல்ல ஆசையை உண்டு பண்ணக்கூடியதாக லலிதா சஹஸ்ரநாமத்துல. இப்படி வேதம், தர்மம், அர்த்தம், காமம் அது மட்டும் இல்ல, மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவள் அம்பாள் தான். அது எப்படி தெரியறது அப்படின்னா, நித்திய சுகமான கைவல்யம், கைவல்ய பததாயினி இல்லையா, திரிவர்க்கதாத்ரி, சொர்க்க அபவர்கதா இல்லையா, மேலான சொர்க்கலோகம் என்ன, அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அபவர்க்கம்ன்ற மோட்சம் என்ன, கைவல்ய பதவியும் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறார் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த 4 அங்க தெரியுது. அதே மாதிரியே இங்கே இவர் அந்த 4த்தையும் நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு புருஷார்த்தத்தை பற்றி எழுதினார். விதாத்ரி தர்மானாம் त्वमसि सकल आम्नाय जननी त्वमर्थानां मूलं धनद नमनीय अंग्रिकमले त्वमादिः कामानां जननी कृत कंदर्प विजये सदा मुक्तेः बीजं त्वमसि परब्रह्म महिषी. இப்போ அம்பாள் எல்லாத்தையும் கொடுக்குறா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு யோக்கியத்தை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் இல்லையா? எனக்கு யோக்கியத்தை இருக்கா அப்படின்னு பார்த்தா, உன்னுடைய கருணை தான் என்னை ரட்சிக்கணும். எனக்கு ஒண்ணு இருக்கா? ஏன், என்னுடைய மனசை பத்தி எனக்கு தெரியும். ஆலோலமான ஒரு மனசு இல்லையா, எப்ப பார்த்தாலும் மாறிடும். இன்னைக்கு நீங்க என் கூட பேசிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கேன், அதுக்கப்புறம் தெரியும் பாருங்க அவருக்கு கோபத்துல கத்துவார் பாருங்க. அப்ப பார்த்தாதான் தெரியும் இவரா இந்த மனுஷன். ஏன்னா என் மேல தப்பு இல்லை சார், நான் என்ன பண்றது, இதெல்லாம் தெரியறது. அப்ப மாதிரி மனசு கெட்டு போயிடுறது இல்லையா. என்னுடைய மனசு ஆளோல மனசு, என்ன போய் மிச்சம் மாதிரி பக்தி எல்லாம் பண்ணோம்னாக்கா நடக்காத காரியம். அப்படிதான் என்ன பண்றது, அது உன்னுடைய வேலை. என்ன நீ சரி பண்ண வேண்டியது உன்னுடைய வேலை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன, நான் எடுத்துன்னு உங்ககிட்ட வச்சுட்டாப்பா, என் மனசு சரியில்லைம்மா, அம்மா நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் நீ அப்படியும் பண்ணலனாக்க உனக்கு தான் கெட்ட பேரு. அப்படின்னாக்க இப்படி எல்லாத்துக்கும் கருணா பிரதானமா இருக்கக்கூடியவள் சதயா இல்லையா, தயையோட கூடினவள் அம்பாள் அப்படின்ற பேரு கெட்டு போயிடும். நீ எங்கிட்ட அந்த தயையை காமிச்சு என்னை திருத்தலைன்னாக்க உனக்கு தான் கெட்ட பேருன்னு சொல்லி, அதனால எனக்கு யோகியதை இல்லை, அத என்னுடைய மனசு இப்படிதான். ஆனாலும் நான் என்ன பண்றேன், உன்னுடைய கருணை தான் என்னை ரட்சிக்க வேண்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணலாம். இதுதான் நான் செய்யக்கூடியதுன்னு ஒரு 5 ஸ்லோகத்துக்கு இப்படியே பிரார்த்தனை பண்ண போறேன். பிரபூதா பக்திஸ்தே யதபி ந மம ஆலோல மனசஹ त्वया तु श्रीमत्या
சதயமவலோக்யஹ அஹமதுனா பயோதः பானீயம் திஷதி மதுரம் சாதகமுகே மிருஷஸ்ருங்கே கைர்வா விதிபிரனுநீதா மம மதிஹி. சாதக பக்ஷி அப்படின்னு ஒரு பட்சி, அது வந்து ரொம்ப ஃபேமஸா எல்லா சாஸ்திரங்கள்லயும். 2 பட்சிகள் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று சாதக பட்சி, இன்னொன்று சக்கோர பட்சி அப்படின்னு. இந்த சாதக பட்சியானது என்ன பண்ணா, அதனுடைய அலகுல ஒரு ஓட்டை, கீழ் உதடுல அதுக்கு ஓட்டை இருக்கு. அதனால அது தண்ணியை எடுத்து குடிக்க முடியாது. அதனால அது என்ன பண்ணும், மரத்துல நின்று எப்படா மான்சூன் வரும், எப்போ மழை வரும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அப்படி வாயை திறக்கும் போது அதுக்கு சாப்பாடு கிடைச்சதுன்னா உண்டு. இப்படி இந்த சக்கோர பட்சி எதுக்காக, இந்த காத்து கொண்டு இருப்பது அப்படின்றதுக்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் இந்த சாதக பட்சி அப்படின்றது. இதுக்கு ஜேக்கபின் குக்கு அப்படின்னா போட்டிருக்கான். நீங்க ஏஐல போய் தேடினீங்கன்னாக்க அது என்ன சாதக பட்சி. அது என்ன பண்ணா, ஆகாசத்தை பார்த்துட்டே இருக்கும். மேகம் எப்போ வருது, மேகம் எப்போ வருதுன்னு காத்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு அந்த உணவானது அப்பதான் கிடைக்கிறது அந்த சாதக பட்சிக்கு அப்படின்னு சொல்றது வழக்கம். அதே மாதிரி இவர்கள் என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ்காரங்களாம் சாதக பட்சியானது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு மான்சூன் வர ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும், கூகுளுக்கு தெரியுன்றீங்களா? மேகதூதத்துல காளிதாசன் இந்த விஷயத்த சொல்லியிருக்கான். சீசன் ஆரம்பிச்சதுன்னா முதல்ல தெரியறது சாதக பட்சிக்கு தான் தெரியும், அது வந்து நிற்கும் அப்படின்னு மேகதூதத்துல சொல்லியிருக்கான். இப்படி சாதக பட்சி மாதிரி நான் வந்து காத்துட்டு இருக்கேன். மழை துளி எப்போ வரும்னு யாருக்காவது தெரியுமா? அந்த சாதக பட்சிக்கு தெரியும்? தெரியாது. ஆனாலும் அது பாட்டுக்கு வாயை திறந்து ஆகாசத்தை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறது இல்லையா? நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். எனக்கு எப்ப நீ கண்ணை திறப்பான்னு தெரியாது. ஆனா டெய்லி அந்த சாதக பட்சி இன்னைக்காவது திறக்க மாட்டியா அப்படின்னு காத்துட்டே இருக்கேன் இல்லையா? மேகத்தை வருஷிக்க கூடியதான ஒரு சக்தி அந்த சாதக பட்சிக்கு இருக்கா? இல்ல, வரும்போதுதான் பண்ணும். நானும் அப்படிதான். உன்னை போய் கம்பல்லாம் பண்ணி எனக்கு நீ அருள் பண்ணுதான்னு சொல்ற நிலையில நான் இல்ல. என்ன ஒரு நம்பிக்கை தான், எல்லாரையும் காப்பாத்துற, சார் நம்மளை விட்டுருவியா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நானும் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. பிரபூதா பக்திஸ்தே யதபி ந மம ஆலோல மனசஹா. அப்பனா மம ஆலோல மனசகா. ஆலோலம் அப்படின்னா சஞ்சரிக்கிறது, சுத்தின்றே இருக்கக்கூடிய, பிரமரமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனசகா, என்னுடைய மனசு, எனக்கு இருக்கக்கூடிய மனசுக்கு தே பக்திஹி இல்லையா, உன் விஷயமான பக்திஹி, தே விஷயா பக்திஹி பிரபூதா எதப்பி ந அப்படின்ட்டார். எனக்கு அவ்வளோ பிரபூதமான பக்தி எல்லாம் எனக்கு கிடையாதுன்னு எனக்கே நல்லா தெரியும். என்ன விபூத்திட்டு இருக்கிறேன்னு தவிர நம்ம ஆளுக்கு தெரியும் எவ்வளவு பக்தின்றது. ஆனால மிச்சம் மாதிரி அவரெல்லாம் மாதிரி நான் பக்தி எல்லாம் சேர்ந்தேன். யாரை பார்த்தாலும் என்னை விட நல்லாவே பக்தி செய்யற மாதிரி தான் தெரியுது நமக்கு. யோசிச்சு பார்த்தா அவருக்கு இருக்கிற பக்தியில நமக்கு கொஞ்சம் கூட இல்லையேன்னு தான் தோன்றது. ஆகையினால நமக்கு என்ன தோன்றதுன்னா, இப்படி பிரபூதமான பக்தி உங்ககிட்ட பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை இல்லைன்னு தெரியுது. ஏன்னா என்னுடைய மைண்ட் எப்படி இருக்கு, மம ஆலோல மனசகா தொயாத்து. ஆனா உனக்கு ஒரு பேர் இருக்கு. யாரு நீ? சதயம். ஐயா சதயா அப்படின்னு பேரு. தயையோட கூடினவள். சகருணா அப்படின்லாம் உனக்கு எக்கத்தைய கருணாமூர்த்தின்னு பேரு இல்லையா? தயையோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்ல, உனக்கு இல்லாத ஐவேஜே கிடையாது. ஸ்ரீமத்யா, ஸ்ரீமத்யா சதயம் இல்ல, சதயம் ஐஸ்வர்யத்தோட குனிஞ்சின்னு இருக்க. தொயாத்து நீயோ என்றால் சதயம் தயையோட கூடினவள். அப்படி இருக்கும் பொழுது அகம் அதுனா இப்போ நான் இப்பொழுதே அவலோக்கியா, இப்பவும் தெரியலையா உன்னுடைய கடைக்கண் பார்வை என் மேலதான் உழணும்ன்றது உனக்கு தெரியலையா? இப்பவும் தெரியல, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கானே இப்பவும் உனக்கு தெரியலையா? அப்புறம் உனக்கு சதயம்ன்ற பேர் கெட்டு போயிடும் என்ன. அதனால என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கும் பொழுது என்ன அவ்வளவு பக்தி இல்லதான், ஆனாலும் உன்னுடைய கடாட்சமானது உன்னுடைய கடைக்கண் பார்வையானது என் மேல உழணும்ன்றதுக்காக ரொம்ப நாளா ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி ப்ரே பண்ணிட்டே இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய கடாட்சம் என் மேல உழாதா அப்படின்னு. நான் எப்படி காத்துட்டு இருக்கேன் தெரியுமா இல்லையா?
சாதக பட்சி மாதிரி காத்துட்டு இருக்க. சாதக முக்கே இல்லையா? இந்த சாதக பட்சியானது எப்படி முக்க வாயை திறந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்கோ, அதே மாதிரி மதுரம் பயோதஹா மதுரம் பானீயம் திசதி. இது இந்த மேகமானது இந்த சாதக பட்சியினுடைய முகத்துல மதுரமான அந்த பானீயம், அந்த ஜலத்தை திசதி கொடுக்கறது இல்லையோ. அது என்ன, அது எவ்வளோ நாள் காத்திருந்தா ஒரு நாள் நிச்சயமா கிடைக்கிறது தான் கிடைக்கிறது. எல்லா சாதக பட்சியும் செத்தா போச்சு, எல்லாம் தான் வாழ்ந்துன்னு தானே இருக்கு. அதே மாதிரி நீயும் ஒரு நாள் எனக்கு கொடுப்ப அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் கேட்டுட்டு இருக்கேன். கைர்வா விதி விதிபிஹி அனுநீதா மமமதிஹி அப்படின்னாரு. இப்படி இருக்கும்போது கைர்வா விதிபிஹி இல்லையா, என்ன வழியில உன்னை ப்ரே பண்றது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் விஷயம் தெரிஞ்சாதான் அந்த புக்கை படிப்பேன், இந்த புக்கை படிப்பேன், அங்க சொல்லுவேன், இப்படி எல்லாம் தெரிஞ்சு உபாசனை எல்லாம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு நாள் நீ காப்பாத்துவாய், அவ்வளவுதான். அது யார் சொல்றது? ஆச்சாரியார். அது அனேனாயம் தன்யோ பவதி அப்படின்னாரு இல்ல. உன்னுடைய கடாட்சம் வந்துருத்தேன்னா நான் தன்யனா காவா ஹானி, உனக்கு என்னமா அதுல குறைஞ்சிட போறது? எல்லாரையும் போட்டேன், நான் ஏதோ ஓரமா உட்காந்துருக்கேன், எல்லாரையும் பாக்குறிய, என்னையும் ஒரு தடவை பார்த்தா உனக்கு என்ன போச்சு? அதனால நான் எனக்கு எவ்வளவு பெனிஃபிட்? உனக்கு வேணா லாபம் இல்லாம இருக்கலாம். நாங்க சௌந்தரிய நகரில பிறகு பண்ணாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றார். என்ன கைர்வா விதிபிகி மம மதிஹி அனுநீதா, எந்த முறையில தான் என்னுடைய புத்தியை நீ பண்ணி உன் வசமா ஆக்குவியோ தெரியவே இல்லை. புருஷம் சங்கே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ரேட்ல போச்சுன்னா அப்படியே இந்த ஜென்மாயோ விட்டுருவியா நீ அப்படின்ற அளவுக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் உன்னுடைய கடைக்கண் பார்வையை நான் சாதக பட்சி மாதிரி காத்து கொண்டிருக்கமா, நீ என்ன காப்பாத்து அப்படின்னு சொன்னாரு. பிரபூதா பக்திஸ்தே யதபி நமம ஆலோல மனசஹா त्वया तु श्रीमत्या सदयम् அவலோக்கியா அகம் அதுனா அவலோக்கியான்னு என்ன அர்த்தம்? நான் இப்போ கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கேன், டிலே பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற அர்த்தம். அவரு என்ன அவலோக்கியம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமயத்தில் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எப்பதான் நீ ஹெல்ப் பண்ண போறேன்னு தெரியலன்ற கோபத்துல சொல்றாரு அவர். அவலோக்கியா அகம் அதுனா, நான் எப்படி காத்துட்டு இருக்கேன்னா பயோதஹா பானீயம் திசதி மதுரம் சாதக முகே, அதே மாதிரிதான் எனக்கு புருஷங்கே எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுது, பயமா இருக்கு. புருஷம் ரொம்ப பயமா இருக்கு. கைர்வா விதிபிஹி அனுநீதா மமமதிஹி, எந்த முறையில தான் என்னுடைய புத்தியானது உன் வசமாக ஆகுமோ தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா உன்னுடைய வேலையை காமிச்சு என்னை எப்படியாவது உஜ்ஜீவனம் பண்ணுவா, உன்னுடைய கருணை ஒண்ணுதான் வழக்கம். சஞ்சலமான மனசா உடைய எனக்கு இந்த யோக சூத்திரங்கள்லாம் தெரிஞ்சு மனசை அடக்கிற விஷயம் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இந்த படிச்சு கிடிச்சு மனசை அடக்கிறது, மனோ நிகிரகா, மனசு புத்தி அகங்கார சித்தம், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர கோயிலுக்கு வருவேன், உன் எதிர்க்க உட்காருவேன், நீ காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்புன்னு பகவான் மேல போட்டாரு அவரு. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கொஞ்சமா அம்பாள் எல்லாத்தையும் சம்பாதிய கொடுத்து ஈஸ்வர கிருபையினால இவனுக்கு குரு லாபம் கிடைக்கும். குரு லாபம் கிடைச்சதே ஆனால் சாஸ்திர லாபம் கிடைக்கும். சாஸ்திர லாபம் கிடைச்சதே ஆனால் அவனுக்கு மோட்சமானது ஆத்ம லாபமானது கிடைக்கும் அப்படின்ற அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி அம்பாளுடைய கருணா கடாட்சத்துக்காக காத்துட்டு இருக்காரு. அடுத்த ஸ்லோகமும் இதே மாதிரியே பண்றார். அம்பாளுடைய அந்த கடாட்சமானது அபாங்கா தேலப்துவா அப்படின்னார். அம்பாளுடைய அபாங்கம், அந்த கடாட்சம், அந்த கடைக்கன் பார்வையை எனக்கு செலுத்து அப்படின்னு உரிமையோட கேட்கிறார். கிருபா அபாங்காலோகம் விதர தரசா சாது சரிதே நதே யுக்தோ உபேக்ஷா மயி சரண தீக்ஷாம் உபகதே நச்சேதிஷ்டம் தத்யாத் அனுபதமஹோ கல்பலதிகா விசேஷ சாமான்யைஹி கதமிதரவல்லி பரிகரைஹி. எவ்வளோ கோயில்கள் இருந்தாலும் டெய்லி கற்பகாம்பாளை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் நான். எதுக்காக பண்ணணும் இல்லையா? எத்தனையோ லத்தைகள்லாம் இருக்கு உலகத்துல, இருந்தால் கூட அந்த கல்பலத்தைக்கு ஒரு மரியாதை இருக்கு, சிறப்பு இருக்குன்றதுக்காக தானே இப்படி வந்து விழறான்.
இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் உன்னை இவ்வளோ நாள் ப்ரே பண்ணிட்டே இருக்கேனே, எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை போய் அண்டி இருக்கேனே, இப்படி நீ அந்த அபிஷ்டத்தை நிறைவேற்றனா உனக்கு தான் கெட்ட பேர். கல்பலதா கற்பகாம்பான்ற பேர் போயிடும் உனக்கு. பி கேர்ஃபுல். என்ன நீ எனக்கு கொடுத்துட்டே வந்தான்னாக்க உன் பேருக்கு எல்லாம் அள்ளி கொடுக்கிறவள் கற்பகாம்பாள் கல்பலத்தை அப்படின்னு சொல்றீங்க. கற்பக விருட்சம் எப்படி பக்கத்துல நிக்கிறவாளுக்கு எல்லாம் வேண்டவாளுக்கு எல்லாத்தையும் தருகிறதோ அப்படி தரக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்துட்டே இருக்கேன். என்ன மிச்சலத்தை மாதிரி உனக்கு பேரு கெட்டு போற மாதிரி வச்சுக்காது. பி கேர்ஃபுல் அப்படின்ட்டாரு. எவ்வளவு உரிமையால சொல்றாரு. என்ன கல்பலதா அவனுடைய பேரு கெட்டு போகாம நீ காப்பாத்துக்க. டெய்லி வரேன், மயிலாப்பூருக்கு வரேன், கபாலியை பாக்குறேன், உன்னையும் பாக்குறேன். கரெக்டா பேரு கெடாம என்ன நல்லபடியா வச்சிருமா. இந்த ஜென்மால சந்தோஷமா என்னை வச்சு பீஸ் ஆஃப் மைண்டோட என்ன பண்ணிட்டான்னாக்க அப்பதான் உன் கோயில் வந்தது எல்லாரும் ஒத்துப்பா, நீ நிஜமாவே நல்ல தெய்வம் அப்படின்னு. அதனால பாத்துக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு தான் கெட்ட பேரு. எனக்கு ஒண்ணு இல்ல, டெய்லி கோயிலுக்கு போறாரு, ஒண்ணுமே கொடுக்கலன்னு உன்னதான் திட்டுவான் எல்லாரும் 4 பேர் பார்த்தான்னாக்க. ஆகையினால அதனால உனக்கு பேர் கெடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. கிருபா அபாங்க லோகம் விதர தருசா இல்லையா? சாது சரித்தே அம்பாளுடைய லீலைகள். சாது சரித்தே அப்படின்னா உத்தமமான நடைமுறைகளை எல்லாம் தண்டக்கூடியவள் அம்பாள். அப்படிப்பட்ட அம்பாளுடைய கிருபா அபாங்க ஆலோகம், அம்பாளுடைய கிருபை, அந்த கிருபையினுடைய அபாங்கம் கடைக்கண், ஆலோகம் பார்வை. அந்த கடைக்கண் பார்வை எனக்கு தரசா வித்தர எனக்கு கொடுத்துரு அப்படின்னா. இந்த வித்தர நம்ம எப்ப பார்த்தோம் அப்படின்னாக்க சௌந்தரிய லஹரியில நம்ம பார்த்தோம். 22வது ஸ்லோகத்துல பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டி சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன் கதயதி பவானி துவம் இதி யஹா ததைவ துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுத்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதாம் அப்படின்னாரு. ஹே பவானி, மயி தாசே உன்னுடைய சேவகனாக இருக்கக்கூடிய நான், பொம் ச கருணாம் திருஷ்டிம் உன்னுடைய கருணையோடைய திருஷ்டியை வித்தர அப்படின்னு சொல்றதுக்காக பவானி அப்படின்னு ஆரம்பிச்சார். அம்பாளுக்கு ரொம்ப அவசரம் கொடுக்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னாக்கா அவன் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்கவே இல்லை. பவானின்னு நீ சொல்லிட்டியா இல்லையா, நீ நானாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவானின்னு ஈஸ்வர பத்தினின்ற அர்த்தத்துலதான் அவன் கேட்டான். இவர் என்ன பண்ணாரு, அந்த பவானி பவாபகா பவாமகான் இவருக்கு இந்த அம்பாளுக்கு இந்த வியாக்கரணம் தெரிஞ்சதுனால அவ என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா பவானி ஓ நீ என்ன மாதிரி ஆகுமா, சரி ஆயிடு அப்படின்னு அவசரப்பட்டு கொடுத்தாச்சு அந்த பதவிய. அப்படின்னா அவ்வளவு சௌலபியமாகவும் அவ்வளவு தயையோட கூடியனவளாக இருக்கக்கூடியவள் அப்படின்றத சொல்றார். ஏ பவானி தாசே மைத்துவம் சகுரனா திருஷ்டிம் விதர, தாசனாக இருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய திருஷ்டியை குடுன்னு சொல் இது ஸ்தோத்தும் வாஞ்சன் இப்படி சொல்லணும்னு ஆரம்பிச்சு பவானி அப்படின்னு ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள அம்பாளுக்கு அவசரம். பவானி தொம் இது யக்கதயதி, ஆஹா பவானின்னு எப்போ கேட்கறா நானா ஆகணும்னு சொல்றாளோ அவனுக்கு ததாயேவ தஸ்மை அதே சமயத்துல தொம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம், இந்த விஷ்ணு பிரம்மா இந்திரன் இவர்களுடைய ஒளியில பிரகாசிக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் கொடுத்த மாதிரி எனக்கும் நிஜ சாயுஜ்ய பதவி, நிஜமான சாயுஜ்யம் எனக்கூடிய மோட்சத்தையே அளிக்கக்கூடிய அளவுக்கு அம்பாளுடைய பவானின்ற பதத்தை இவன் சாதாரணமா சொல்ல வேண்டாம், நான் ஆகிறேன் அப்படின்னு அவ புரிஞ்சுட்டா. பவனுடைய பொண்டாட்டின்னு அவ்வியாஜன். ஏன்னா அவ்வியாஜ கருணாமூர்த்தியாக இருக்க காரணத்தினால காருண்ய விக்கிரகா அப்படின்னு சொன்னா கருணாமிருத சாகரா அப்படின்லாம் லலிதா திரிஷத்தில நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட அம்பாளானுடைய கிருபா அபாங்காலோகம், கிருபா அபாங்க ஆலோகம் அம்பாளுடைய கருணை. கிருபா, கிருபான தயா, கிருபா கருணை. அபாங்கம் அப்படின்னாக்க கடைக்கண். ஏன் அபாங்கம் கடைக்கண் அப்படின்னு சொல்றோம்னா அம்பாளுடைய நேர் பார்வையை தாங்க முடியாதான். அதனாலதான் கோவில்ல நடுவுல அம்பாள் கோவில்லாம் ஒரு போயிட்டு இந்த பக்கம் ஆடவர் பெண்டிர்னு போட்டுருவாங்க,
சைட்ல இருந்து அம்பாளை பார்க்கணும். நேர பார்க்கக்கூடிய இல்ல காத்தால இந்த கோவில்லாம் திறக்கும் போது கூட இந்த சிவாச்சாரியர்கள்லாம் நேர போய் சாமி கிட்ட எல்லாம் போய் திறந்துட மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்து உள்ளதான் ஏன்னா அந்த திருஷ்டியை வந்து சமாளிக்க முடியாது, சகிக்க முடியாதுன்றதுனால வேண்டதே கடைக்கண் பார்வை தான் நம்ம வேண்டது வழக்கமே. இது அதனால அபாங்க ஆலோகம், அந்த கடைக்கண் பார்வை தரசா விதர, சீக்கிரமாக எனக்கு என் மேல விழும்படி பண்ணுமா. ஏன் அப்படின்னா நே யுக்தா உபேக்ஷா மயி சரண தீக்ஷாம் உபகதே, மயி சரண தீக்ஷாம் உபகதே. சரண தீக்ஷாம் அப்படின்னா சரணம் அப்படின்னா சரண்டர், டோட்டல் சரண்டர், பிரபத்தி பண்றது இல்லையா. உன்னை சரணம் அந்த பிரபத்தி பண்றதுல இருக்கக்கூடிய தீட்சை, தீவிரமான ஒரு எண்ணமானது, தீட்சையானது உபகத்தே அப்படி பண்ணியிருக்கக்கூடிய என்னிடத்தில் நான் டோட்டலா சரண்டா இருக்கான். மயித்தே உபேக்ஷா, என்னையே இப்படி உபேட்சை பண்றேன்னு தெரியலையே. உபேக்ஷா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? கவனிக்கவே மாட்டேன்ற, இன்னும் கருணையே காமிக்கவே மாட்டேன்றிய அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. உன்னை நம்பி நான் வந்தா எனக்கு இன்னும் அந்த கருணையை காமிக்காம என்ன உதாசீனப்படுறது உனக்கு தகுமா, இது முறையா அப்படின்னு கேக்குறாரு இல்லையா பாட்டுல. அதே மாதிரி அவர் கேக்குறாரு, இப்படி உபேட்சா பண்றத அது தகுமா என்ன யுக்தா இல்லையா. உனக்கு கொஞ்சம் கூட நியாயம் இல்லம்மா. எதுக்கு தெரியுமா சொல்றேன்? உனக்காகத்தான் நான் சொல்றேன். கல்பலதிகா இஷ்டம் இல்லையா, அனுபதம் தத்யாத் நச்சேத். கல்பகாம்பாளானவள், கல்பலத்தையானது ஜனங்கள் பாவம் கஷ்டத்துல வந்து டெய்லி எவ்வளவு பேர் உன்னை வந்து நம்பி வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவளுடைய குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவளுடைய இஷ்டங்களை எல்லாம் அனுபதம் தத்யாத், உடனே கொடுக்க வேண்டியது தானே கல்பலத்தைக்கான ஒரு அழகு. பாம்பாளுக்கு அழகுன்னா என்ன? எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது தானே அழகு. நச்சேத், அப்படி கொடுக்காம போயிட்டான்னாக்க, அப்படி எவ்வளவு தைரியம் பாருங்க. அப்படி கொடுக்காம போயிட்டா எனக்கு ஒண்ணு இல்லை, உனக்குதான் கெட்ட பேரு அப்படின்றாரு. சாமான்யைஹி இதர வள்ளி, அப்போ சாமான்யமா இருக்கக்கூடிய பாக்கி கொடியெல்லாம் இருக்க இல்லையா, பரிகரை அங்கங்க இருக்கக்கூடிய இந்த கொடிகள்லாம் இருக்க, இந்த கொடிகளுக்கும் அந்த கல்பலத்தைக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். பாக்கி சாமிக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாம, பாக்கி பேர்லாம் இதெல்லாம் கணக்கெல்லாம் பார்த்து அவளுடைய பிராரப்தம் சஞ்சிதம் அதெல்லாம் பார்த்து அவ அப்பா அம்மா ஒழுங்கா வளர்த்துருக்க, இந்த கதையெல்லாம் பாக்கி பேர்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நாட் அப்ளிகபிள் டு எங்க அம்மா. தப்பா அம்பாளுக்கு அந்த கணக்கெல்லாம் நீ வச்சுக்கவே முடியாது. கேட்டா கொடுக்க வேண்டியது, இல்லைன்னா உனக்கு தான் கெட்ட பேருட்டாரு. அவ்வளவு உரிமை ஆச்சாரியாளுக்கு இல்லையா. கல்பலதிகா இஷ்டம் அனுபதம் தத்யாத் நச்சேத், இப்படி உடனேயே இந்த கல்பலத்தை கொடுக்க வேண்டியதை கொடுக்கல அப்படின்னு சொன்னான்னாக்க, சாமான்யைஹி இதர வள்ளி, மிச்ச வள்ளிகள்லாம் இருக்க, இந்த மிச்ச கொடிகள்லாம் இருக்க, அந்த பரிகர கூட்டங்கள் இருக்க, அதுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் என்ன விசேஷம்? அது என்ன பெரிய வசத்தியா சொல்ல வேண்டியது? கல்பலதா கல்பலதா கற்பகாம்பாள்னு அப்படி வசத்தியா சொல்லிக்கிறீங்களே, அந்த வசத்தின்றதுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். ஆனால்தான் அது ஐ எம் ஒரிட் அபவுட் தட். உங்க பேரை எப்படியாவது காப்பாத்தணுன்றதுக்காகவாது நீ என்னை கவனிச்சிரு. இல்லைன்னாக்க 4 பேர் கைவிடுங்க. ஒரு டெய்லி கோயிலுக்கு போறாரு, அந்த ஒண்ணுமே கவனிக்கல, இன்னைக்கு என்ன அந்த மாமியோ அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் இந்த கெட்ட பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இதர வள்ளி பரிகரைஹி விசேஷா கதம் அஹோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ உனக்கு கெட்ட பேர் வந்துடும், அதுக்காகவாது என்ன கவனி அப்படின்னாரு. அஹோ அப்படின்னாரு. எல்லாரையும் விட்டுட்டு உங்ககிட்ட நான் சரண் அடைஞ்சிருக்கேன் இல்லையா. மை சரண தீக்ஷாம் உபகத்தை, நாங்க என் மேல தப்பு இருந்தா பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கைவிட மாட்டேன்ற ஒரு நம்பிக்கையில வந்து அப்படி உட்கார்ந்துருக்கேன். எனக்கு யோகிதை இல்லை. அப்புறம் என்னுடைய கணக்கெல்லாம் எடுத்து நான் வளர்ந்தது, என்னுடைய பூர்வ ஜென்மம், இப்படி எல்லாம் கணக்கு எடுத்து கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் பாக்கி பேர்லாம் பண்ற விஷயம். அது அம்பாளுடைய அழகு இல்லை. எங்க அம்மா அப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன். எப்போ பசிச்சாலும் சாப்பாடு போட, நீ நல்லா நீ நல்லவனா இல்லை, நீ இவ்வளவு மார்க் எடுக்கல அதனால உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்ல மாட்டான். எல்லாருக்கும் திட்டிட்டு சாப்பாடு போடணும். அதுதானே அழகு, அம்மா உன்னுடைய அழகு அதுதானே அப்படின்றாரு. என்ன வேற யோகியதை எதுவும் இல்லைன்னாலும் நீ உன்னுடைய கடாட்சத்தை பண்ணணும், அது கடமை இல்லையா. அப்போதான் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். இல்லைன்னா உன்னுடைய நல்ல பேருக்கு
களங்கம் வரும். என்ன போய் உபேட்சை பண்ணேன்னாக்க அப்புறம் 4 பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னடா இவ்வளவு நல்லா இருக்காரு, ஒரு டெய்லி கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு, இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு, அது என்ன தெய்வமோ தெரியலையே அந்த தெய்வம், கல் மாதிரி என்ன இருக்கா அவா அப்படின்னு உனக்கு கெட்ட பேர் வந்துடும் நாளைக்கு, அப்படி எல்லாம் பண்ணப்படாது நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பாக்கி வள்ளியினுடைய கூட்டத்துக்கும் கல்பலதைக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். உன்னுடைய விசேஷம் அதுதானே. கிருபா பாங்கா லோகம் விதர தரசா சாது சரிதே நதே யுக்தோபேக்ஷா मयि शरण दीक्षाम उपगते न चेत इष्टम दद्यात् अनुपदमहो कल्पलतिका विशेष सामान्यैः कथम इतरवल्ली परिकरैः. हे साधु चरिते, ரொம்ப உத்தமமான குணங்களை எல்லாம் உடையக்கூடியவளே, இல்ல சகல கல்யாண குணங்களையும் சகல கல்யாண விஷயங்களையும் நடத்தி கொண்டு செல்லக்கூடிய இந்த உலகத்தை ஆளக்கூடியதான ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியாக இருக்கக்கூடிய நீ, கிருபாங்கா ஆலோ கிருப அபாங்க ஆலோகம், கிருபையோட கூடின அபாங்கம் கடைக்கனுடைய பார்வையை தரசா விதர, சீக்கிரமாக என்னிடம் கொடுத்து விடு. நான் யார் தெரியுமோ இல்லையோ, சரண தீக்ஷாம், உன்னை சரணடைகிறதுல தீவிரமான தீர்மானம், எப்படி நீ காப்பாத்துவ அப்படின்ற நம்பிக்கையில உபகத்தே, உன்னிடை நான் காலில் விழுந்திருக்கேன். உபகதம் அப்படின்னா பீஷ்மர் எப்படி சரணாகதி அடைஞ்சாரோ, விபீஷணன் எப்படி சரணாகதி அடைஞ்சாரோ, அத மாதிரி நான் சரணாகதி அடைந்து விட்டேன். அப்படி இருக்கக்கூடிய என்னை ராமச்சந்திரமூர்த்தி எதிரியினுடைய தம்பி இல்லையா, அவர் காலில் விழுந்த உடனே கூட அவர் ஒத்துண்டாரு இல்லையா. எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க பக்கத்துல இருக்கவங்களாம். ஆனா ராமனுடைய ட்ரைட்டுன்னா என்ன, யாரு காலில் விழுறாலோ அவளுக்கு அபயம் கொடுக்கறது தான் அவருடைய ட்ரைட். அதுதானே கடவுளுடைய ட்ரைட்டு. என்ன பரீட்சை பண்ணி அப்படி எல்லாம் காலில் விழுறான், இவனெல்லாம் நம்பாத, அப்புறம் காலை பிடிச்சி வாரிடுவான், இதெல்லாம் மனிதர்கள் சொல்ல வேண்டியது. எங்க ராமச்சந்திரமூர்த்திக்கு அப்படியெல்லாம் எண்ணமே கிடையாது. யார் காலில் விழுந்தாலும் பண்ணிவிடார். இப்படி நான் உபகத்தே சரண தீக்ஷாம் உபகத்தே, நீதான் சரணம் அப்படின்னு தீவிரமான ஒரு தீர்மானத்தோட உன்னுடைய காலில் விழுந்திருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய மையி என்னிடத்துல தே உபேக்ஷா ந யுக்தா, நீ இப்படி உபேட்சை பண்றது, உதாசீனப்படுத்துறதுன்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. இல்ல என்ன தப்பு, உன்னை நம்பி வந்திருக்கேன், இன்னும் கவனிக்கலன்னாக்கா என்ன அர்த்தம்னு தெரியலையே. என்ன அப்படி என்ன உனக்கு அவ்வளவு பிஸி நீ, என்ன எங்களை மாதிரி பேர் படிச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் உன்னுடைய வேலையா? யாரு பணக்காரம் தேடி தேடி போய் ஹெல்ப் பண்றதுன்னா, அப்ப எங்களை மாதிரி ஆளுங்க வரலன்னா உனக்கு பேர் கெட்டு போயிடும். ஆனால எதிரியினுடைய தம்பியா இருந்தாலும் சரணாகதி பண்ணான்னாக்கா காப்பாத்துறது தான் ராமரனுடைய அழகு இல்லையா. அந்த அழகுக்கு ஹானி வந்துடும். ஆகையினால கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. கல்பலதிகா இஷ்டம் அனுபதம் தத்யாத் இல்லையா. இந்த கல்பலதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய கல்பக விருட்சம், தேவலோகத்து விருட்சங்கள் இருக்கு இல்லையா. அதுல தேவலோகத்திலிருந்து அந்த தேவாசுர யுத்தத்துல நிறைய 13 ரத்தனங்கள் வெளியில வந்தது அப்படின்னா, 14 ரத்தனங்கள்னு ஒரு புஸ்தகத்துல வந்திருக்கு புராணத்துல. இப்படி வந்தது. உச்சஸ்ரவசு, ஐராவதம், மகாலட்சுமி தாயார், அமிர்தம் வந்தது, ஹாலஹால விஷம் வந்தது, எல்லாம் வந்த மாதிரி இந்த சந்தான விருட்சங்கள், கல்பக விருட்சங்கள், அதெல்லாம் ஹரிசந்தனம் போன்ற விருட்சங்கள்லாம், தேவலோகத்து விருட்சங்கள்லாம் அதுல இருந்து கடையும் பொழுது வந்தது. அதுல ஒண்ணு கல்பலதிகா. இந்த கல்பலதிகாவுடைய விசேஷம் என்னன்னா, சிந்தாமணி, கல்பலதிகா இதெல்லாம் பக்கத்துல போய் நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதை உடனே கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அதனால்தான் கல்பலதைக்கு அப்படி ஒரு ஃபேமஸ். கல்பக கொடிக்கு என்ன ஃபேமஸ்? கல்பலதைக்கு இஷ்டம் அனுபதம் ததாதி. நீங்க என்னெல்லாம் நீங்க பக்கத்துல போய் நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் அந்த கல்பலத்தையினுடைய அது ஒரு அழகு. அது இல்லாதிக்கு நச்சேத், அதை கொடுக்கலன்னாக்க என்ன பிரயோஜனம் போங்க. சாமான்யைஹி இதரவல்லி, சாமான்யமாக இருக்கக்கூடிய இதரவல்லி, நம்ம ஊர் ட்ரீஸ் எல்லாம் இருக்க, அதாவது நம்ம என்ன போய் முட்டின்றாலும் அது ஒன்றும் பண்ணாது. அது மரம் மாதிரி ஜடம் மாதிரி கேட்டுட்டே இருக்கும். நான் என்ன கேட்டாலும் அதுக்கு என்ன புரிய போறது அப்படின்னு அதை திட்டுற மாதிரி
உனக்கும் கெட்ட பேர் வந்துடும், ஜாகிரதை. நான் திட்டம் பாருங்க. இப்ப தைரியமா ஒண்ணு டெய்லி சொல்லினே இருக்கேன், எனக்கு கொடு, ரூபா கொடு, ரூபா கொடுன்னு. ஒன்னும் கொடுக்காது, கொடுக்கவும் கொடுக்காது. அது ஜடம் மாதிரி உட்கார்ந்து இருக்கு. அந்த பேர் வந்துடக்கூடாது அம்பாளுக்கு, இல்லையா? அதனாலதான் சொல்றேன், இதர வள்ளி பரிகரைஹி, இந்த கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் விட விசேஷா, விசேஷம் அப்படின்ற சிறப்பு உங்ககிட்ட இருக்கு இல்லையா, மேன்மை இருக்குது. அது இப்படி கதம் அஹோ, எப்படி ஏற்படும்? மற்ற கொள்கையை விட கல்பலதைக்கு என்ன சிறப்பு இல்லையா? எப்போ இதை நிறைவேற்றாவிட்டால், என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றால் நீ தப்சின்னு போயிடலாம், அந்த சிறப்புக்கு நீ ஆளாகி விடுவாய் அப்படின்னு சொன்னார். கிருபா அபாங்காலோகம் விதர தரசா சாதுச்சரித்தே நதே யுக்தோ நதே யுக்தா உபேக்ஷா உபேக்ஷா மயி சரண தீக்ஷாம் உபகதே நச்சேத் இஷ்டம் தத்யாத் அனுபதம் அஹோ கல்பலதிகா விசேஷ சாமான்யைஹி கதம் இதர வள்ளி பரிகரைஹி. பரிகாரங்கள் அப்படின்னா கூட்டங்கள் இல்லையா? பரிகர சபா அப்படின்னு சொன்னா எல்லா சாஸ்திரமும் சேர்ந்த சபான்றது கூட்டங்கள் இருக்கக்கூடிய விசேஷ சாமான்யைஹி கதமிதர வள்ளி பரிகரைஹி அப்படின்னு சொன்னார். இப்படியாக 10 ஸ்லோகம் பார்த்தோம். 11வது ஸ்லோகம் இதே விஷயங்கள்லாம், எல்லா தேவதையும் காப்பாத்துவாள்ன்ற நம்பிக்கை எல்லாம், நீயும் இப்படி கருணை காமிக்காம என்னை உதாசீனம் பண்ணாக்க என்னுடைய கதி என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டாமான்னு திருப்பி அதே ரீதியிலேயே தான் அடுத்தது சொல்றார். இது அடுத்த வாரம் பார்ப்போம். 11வது ஸ்லோகம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.